ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் வழிபாடு செய்வது. இந்த நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் வார்த்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி வழிபடுவார்கள். நாக தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் நாகர் சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும். வழிபடும் முறை: வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்கவும். பூக்கள், பழங்கள், வெற்றிலை, வாக்கு போன்றவற்றை அம்மனுக்கு படைக்கவும். மஞ்சள், குங்குமம், திருநீறு போன்றவற்றை அம்மனுக்கு சாற்றவும். அம்மனை போற்றி பாடும் பாடல்களை பாடலாம். வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து அம்மன் மந்திரங்களை உச்சரிக்கலாம். கூழ் அல்லது நைவேத்தியங்களை அம்மனுக்கு படைத்து அதை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கவும். அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். கோயில்களில் செய்யப்படும் வழிபாடுகள்: ஆடி மாத கடைசி வெள்ளியன்று அம்மன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்படும். பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிப்பார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பஜனைகள் மற்றும் அன்னதானம் போன்றவையும் கோயில்களில் நடைபெறும். ஆடி மாத கடைசி வெள்ளியன்று அம்மனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுங்கள்.